உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குடும்பம். கடக ராசி அன்பர்களுக்கு ராகு 8ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுஸ்தானமாகும். அங்கு சனி ராகு சேர்ந்திருப்பது அடுத்து வரும் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் பின்னடைவையும் ஏற்படுத்துவார்கள். சித்திரை 28 சனி ராகுவுக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் அவற்றின் அஷ்டமாதிபத்திய தோஷம் பெருமளவில் குறைகிறது. உடல் நலனில் அபிவிருத்தி ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம். அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அன்றாட வேலைகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. வேலைக்கு முயற்சி செய்வோர் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிடக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள். தொழில் வியாபாரம். வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை உடல்நலக் குறைவு காரணமாக மறுக்க நேரிடும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். சினிமா துறையினர் நிதி பற்றாக்குறையினால் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடும். கலைத்துறையினர். சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களினாலும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் ஏற்பட்டுள்ளது. வருமானம் குறையக்கூடும். கையிருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உள்ளது. அரசியல் துறையினர். அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும். கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படக்கூடும். மாணவ மாணவியர். கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால் படிப்பு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாத மாணவர்களுடன் பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம். சனி ராகுவினால் ஏற்படும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் சற்று கடுமையானது. விவசாயத்துறையினர். வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது முக்கியம். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். என்றோ பட்ட கடன்கள் இப்போது சிரமத்தை ஏற்படுத்தும். பெண்மணிகள். ராகு சனியுடன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சேர்வது எதிர்பாராத சில பிரச்சனைகளை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தும். மாதவிடாய் கோளாறுகள் கவலையை அளிக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.